வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து கோல்டுடைய அனலைசிஸ் பார்க்கலாம். அதாவது 19 மார்ச் உடைய அனலைசிஸ் வந்து பார்த்துரலாம். ஸோ நேத்து நம்ம ஒரு அனலைசிஸ் குடுத்துருந்தோம். ஸோ அது எந்த மாரி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாரி இங்க ஒரு சப்போர்ட் ஜோன வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் நம்ம. ஸோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆனதுனால, எகெயின் இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா, தென் எகெயின் மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நேத்து அனலைசிஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? பட் இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ எடுத்துக்கல. பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போயிடுச்சு. தென் எகெயின் பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் அவுட் பண்ண ரெசிஸ்டன்ஸ சப்போர்ட்டா எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பை சினாரியோ காமிச்சிருச்சு. ஸோ நமக்கு இங்க ட்ரேடு கிடைக்கல நேத்து. ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்ல. சேம் அதே தான். என்னன்னா, இப்போ நம்ம நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோனும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ஆக்சுவலா இன்னும் வந்துமே மார்க்கெட் ரீச் ஆவல. ஸோ இங்க மார்க்கெட் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, தென் எகெயின் இந்த ட்ரெண்ட் லைன இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ட்ரெண்ட் லைன. கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்போ எகெயின் இங்கேருந்து டெஸ்ட் குடுத்துட்டு, மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன்ல டச் ஆயிடுச்சு அப்படின்னா, தென் இங்கேருந்து பிரேக் அவுட் குடுக்காம இருந்துச்சு அப்படின்னா, தென் நமக்கு ஒரு செல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சினாரியோ. அதே மாரி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, தென் டெஸ்ட் குடுத்துட்டு, தென் மார்க்கெட் இனி ஒரு நியூ ஹைய கிரியேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போலாம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நான் கிளீனா ட்ரா பண்ணிடுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பிரேக் அவுட் குடுக்கணும். இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகே. ஓகே. அதே மாரி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஓகே. இப்ப இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து என்ன ஆகணும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல பிரேக் அவுட் குடுத்து க்ளோஸ் ஆகணும். ஆனா மட்டுமே தான் நமக்கு பை சினாரியோ நடக்கும். ஸோ அதோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, 2168, 2172 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயி நிக்கணும். அப்பதான் நம்ம வந்து பை சினாரியோ. அதுவரைக்கும் நமக்கு செல்ல இருக்கும். ஸோ ரீடெஸ்ட் ஆவுதா? இல்ல பிரேக் அவுட் குடுக்குதா? அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ பையோடைய செட்டப்க்கு இது. அதே மாரி பிரேக் அவுட் குடுக்காம இங்க மார்க்கெட் வந்து டெஸ்ட் குடுத்துச்சு அப்படின்னா, தென் நமக்கு செல் செல். செல் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வந்து நமக்கு இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜோனா இருக்கும். இல்ல அப்படின்னா பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்படின்னா, தென் நமக்கு நேத்து நான் சொன்ன மாரி இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்குமே வரும். லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2131, 2124 தான் அதோடைய லெவல். ஓகே. ஏன் வந்து இன்னொரு செல்க்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஜோனே பிரேக் அவுட் குடுத்துருச்சு இங்க. இது நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒண்ணு ட்ரா பண்றேன். உங்களுக்கு கொஞ்சம் கிளீனா கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த ஹாரிசான்டல் லைன் பாருங்க. மார்க்கெட் வந்து இங்க பிரேக் அவுட் ஆயி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பை ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, செல் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. பட் நமக்கு இங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் உடைய ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆனா மட்டுமே தான் நம்ம ட்ரேட் வந்து எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.